விஞ்ஞான ரீதியாக நம்ம உடம்புல ஏன் நோய் வருது அப்படிங்கிற கேள்வியை முதல்ல நான் முன்வைக்கிறேன். ரத்தம் அமிலமாக இருக்கிறதா அல்லது காரமாக இருக்கிறதா? இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நம்ம வயிற்றுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சோன்னு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒண்ணு சுரக்குது, அது ஜீரணமாகிறதுக்கு உதவுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமா நம்ம வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில ஆசிட் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ விஞ்ஞானத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, யாருடைய உடம்பில் அந்த ரத்தம் அமிலமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நோய் வந்து கொண்டே இருக்கும் என்கிற ஒரு மாபெரும் ஆராய்ச்சியை இப்பொழுது முன்னெடுத்து வைக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உரையவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உரையுடைய சாராம்சமே இதுதான். 3 தீர்வுகள் உள்ளன. ஆராய்ச்சியில 3 தீர்வுகள், 3மே ரொம்ப சிம்பிள். இதுல நான் 3ஆவதாக சொல்ல போவதுதான், நான் சொன்னேனே ஆன்மீகத்தை தொடுவேன் அப்படின்னு, அது முதல் தீர்வு. 3வது தீர்வு, முடிந்தால் செய்யுங்கள். உங்களுக்கெல்லாம் முடியாது என்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்லி செல்கிறேன். இந்த 3வது விஷயம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல ஏன் நோய் வருது? எக்கச்சக்கமான காரணங்கள் உண்டு. ஏதாவது பயந்துட்டோமா, இல்லட்னா ஏதாவது ஒரு கிருமி உள்ள போயிடுச்சா, இல்ல ஆக்சிடென்ட்டா, இல்ல விதியா, கர்மாவா, இந்த மாதிரி பல பதில்கள் இருக்கலாம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக நம்ம உடம்புல ஏன் நோய் வருது அப்படிங்கிற கேள்வியை முதல்ல நான் முன்வைக்கிறேன். நம்ம உடம்புல ரத்தம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? அந்த ரத்தம் சார்ந்து முதலில் ஒரு கேள்வியை வைத்துவிட்டு இந்த உரையை நான் அடுத்து முன்னெடுத்து செல்கிறேன். ரத்தம் அமிலமாக இருக்கிறதா அல்லது காரமாக இருக்கிறதா? இந்த 2 வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அமிலம், காரம். இது ஆங்கிலத்துல ஆசிட் ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட் என்றால் அமிலம், ஆல்கலைன் என்ற வார்த்தையை பேஸ் என்று மறுபடியும் சொல்வார்கள். இந்த ஆசிட் அப்படின்னாலே நீங்க பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய பல பொருட்கள்ல ஆசிட் தான் இருக்குது. நம்ம எலுமிச்சம்பழத்துல ஆசிட் இருக்குது, நம்ம பால்ல கூட லாக்டிக் ஆசிட் இருக்குது, நம்ம குழம்புல மிளகாவை அரைச்சரிச்சு ஊத்துறோம் தெரியுமா, ஆசிட் இருக்குது. நம்ம வயிற்றுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சோன்னு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒண்ணு சுரக்குது, அது ஜீரணமாகிறதுக்கு உதவுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமா நம்ம வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில ஆசிட் போய்கிட்டே தான் இருக்குது. ஆல்கலைன் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஆசிடுக்கு அப்படியே எதிர்ப்பதம். அது என்னன்னா சோடா மாதிரி. சோடா அப்படிங்கிறது ஒரு ஆல்கலைன். அது அப்படியே ஆசிட் அப்படின்னா கொதிக்கிற தன்மை கொண்டது, நம்மளை வந்துட்டு அப்படியே புண்ணாக்கிரும், சுற்றும். கரெக்டா? இப்ப சோடா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த எரிகிற அந்த ஆசிட அப்படியே அணைக்கிற தன்மை கொண்ட, அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆல்கலைன். சோடா இல்லாட்டினா வந்துட்டு பேஸ், ஆசிட் பேஸ், ஆசிட் ஆல்கலைன். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்து நான் கொண்டுட்டு போற அந்த உரையில இதை நீங்க புரியலைன்னா கஷ்டம். வயிற்றுல உங்களுக்கு ரொம்ப அந்த ஆசிட் ஏப்பம் வரும் தெரியுமா, அமில ஏப்பம், அப்படியே நெஞ்ச கரிக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. ஒரு சோடா வாங்கி குடிச்சிங்கன்னா அப்படியே அணைஞ்சு போயிடும். கரெக்டா? இதுதான், இது 2 எதிர்ப்பதம், அமிலம், காரம், ஆசிட், ஆல்கலைன். சரி, இப்போ அடுத்த கட்டத்திற்கு நான் கொண்டு செல்கிறேன். நம்முடைய ரத்தம் எப்படி இருக்கிறது? அமிலமாக இருக்கிறதா, காரத்தன்மை கொண்டு இருக்கிறதா, ஆசிடாக இருக்கிறதா, ஆல்கலைனாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தரோட ரத்தம் வந்துட்டு ரொம்ப ஆசிடா இருக்கும், ஒருத்தரோட ரத்தம் வந்துட்டு பாதி ஆசிடா இருக்கும், ஒருத்தரோட ரத்தம் நார்மலா இருக்கும், ஒருத்தரோட ரத்தம் வந்துட்டு ஆல்கலைனா இருக்கும், காரமா இருக்கும். இப்போ விஞ்ஞானத்துல ஒரு பெரிய ஆராய்ச்சி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, நல்ல கவனிங்க, யாருடைய உடம்பில் அந்த ரத்தம் அமிலமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நோய் வந்து கொண்டே இருக்கும் என்கிற ஒரு மாபெரும் ஆராய்ச்சியை இப்பொழுது முன்னெடுத்து வைக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உரையவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த உரையுடைய சாராம்சமே இதுதான். இங்க பாருங்க பெருமக்களே, நிறைய பேருக்கு தெரியாது. உங்களில் 99% பேருக்கு ரத்தம் அமிலமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ரத்தம் வந்துட்டு அமிலமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமிலமாக இல்லை, ஆல்கலைனாக இருக்கிறது, அல்லது நார்மலா தண்ணி மாதிரி இருக்குது. சரி, இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும். நல்ல கவனிங்க, பாடம் நடத்த தான் போறேன். அது என்னன்னா, pH வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க,
உங்க உடம்புல வந்துட்டு காய்ச்சல் அப்படின்னா அதை அளந்து பார்க்கறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் டாக்டர் வந்து வாய்க்குள்ள ஒரு குச்சி வைப்பாரா, அதை எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு சூடா இருக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒரு அளவு இருக்குது. ஸ்கேல் வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இந்த தூரத்தை அளக்கலாம். இது 10 சென்டிமீட்டர், இது 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அளக்குறோம். அந்த மாதிரி உடம்புல இருக்கிற ரத்தம் வந்துட்டு எவ்வளவு அமிலமாக இருக்கிறது, எவ்வளவு ஆசிடாக இருக்கிறது அல்லது ஆல்கலைனாக இருக்கிறது அப்படிங்கிறத அளந்து பார்க்கறதுக்கு pH வேல்யூ அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னது pH வேல்யூ? நான் உங்களுக்கு பாடம் நடத்த போகிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். 0ல இருந்து 1 2 3 4 14 வரைக்கும் ஒரு நம்பர் பண்ணுகிறார்கள், விஞ்ஞானிகள் பண்ணுகிறார்கள். அந்த 0ல இருந்து 14 வரைக்கும் அதுல நடுவுல 7 இருக்கு தெரியுமா? 7 என்பதுதான் நடுக்கோடு. 7 என்பது அமிலமும் கிடையாது, ஆல்கலைனும் கிடையாது, நடுவுல 7ஆம் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா தண்ணி மாதிரி. அந்த தண்ணியில இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணியை வந்துட்டு நீங்க அமிலம்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அல்லது சோடா மாதிரின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. தண்ணிக்கு வந்துட்டு pH வேல்யூ நடு, அந்த நடு என்பதுதான் 7. இப்போ நம்ம ரத்தத்தை வந்துட்டு pH வேல்யூ அளந்து பார்க்கிறோம். அதுக்கு வந்துட்டு 7 அப்படின்னு வந்துச்சுன்னு வைங்களேன், 7 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ரத்தம் வந்துட்டு தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். 7க்கு கீழே நல்ல கவனிங்க, 0ல இருந்து 7க்கு உள்ள நம்முடைய ரத்தத்துடைய pH வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அமிலமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு 6.5 6 5 4 3 இப்படி எல்லாம் 4 3 இல்ல 2 ஒருத்தருடைய ரத்தம் வந்துட்டு pH வேல்யூ 2ஆக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ரத்தம் மிக மிக அமிலமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இப்ப 7க்கு மேல பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஆல்கலைன், சோடா மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா 8 9 10 போக போக சோடாவுடைய தன்மை அதிகமாகி போய்கொண்டே இருக்கும். இப்ப இதுதான் 0 7 14 இதுதான் pH வேல்யூ ஸ்கேல். இதை நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ நம்மளுடைய ரத்தம் வந்துட்டு அமிலமாக இருக்கிறதா ஆல்கலைனாக இருக்கிறதா இதுதான் நம்ம பார்க்கணும், சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 7க்கு கீழே யாருக்காவது ஒரு 6 pH வேல்யூ 6, அவங்களுடைய ரத்தம் வந்துட்டு pH வேல்யூ 6ஆக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக சுகர் அதிகமாக வரும், டயபெட்டிஸ், சுகர், சக்கரை நோய். 6க்கு கீழே 5 அப்படின்னா அவங்க உடம்பு வந்துட்டு அமிலமாக இருக்குன்னு அர்த்தம். ஆசிட் மாதிரி, ரத்தம் ஆசிட் மாதிரி இருந்தா என்னங்க ஆறுது? ரத்தம் வந்துட்டு ஆசிட், அதோடைய வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 5, pH வேல்யூ 5. 7க்கு கீழேனாலே அது அமிலம் தான். அப்ப 5 அப்படின்னா பிபி, இன்னும் அந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5க்கு கீழே 4 3 2 அப்படிலாம் வந்துச்சுன்னா கேன்சர் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 7க்கு மேல பாத்தீங்கன்னு வைங்களேன், 7 7.5 8 9 அப்படி போக 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 நம்முடைய ரத்தம் வந்துட்டு சோடா மாதிரி. என்ன, 7னா தண்ணி மாதிரி, 7க்கு கீழே வந்துட்டு ஆசிட் மாதிரி, 7க்கு மேல வந்துட்டு சோடா மாதிரி. இங்க பாருங்க, ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க 7க்கு கீழே pH வேல்யூ யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய உடம்பில் நோய் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப நான் சொன்ன வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னேன்? 7க்கு கீழே உங்களுடைய ரத்தம் அமிலமாக இருக்க உங்களுக்கு நோய் இருந்து கொண்டே இருக்கும். 7க்கு மேலே 7 அல்லது 7க்கு மேலே உங்களுடைய ரத்தம் ஆல்கலைனாக அல்லது தண்ணி மாதிரி நியூட்ரலாக இருக்க உங்களுக்கு நோயே வராது. நீங்க சாக்கடைக்குள்ள போய் படுத்தாலும் நோய் வராது. நீங்க வந்து இமயமலை உச்சியில குளிர் பிரதேசத்துல அண்டார்டிகால போயிட்டு நின்றுட்டு வந்தாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, ஒண்ணுமே வராது. நீங்க எவ்வளவு சீனி சாப்பிட்டாலும், லட்டு ஜிலேபின்னு சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் வராது. தைரியமா நீங்க சாப்பிடலாம், சரியா? இப்ப நான் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன், முக்கியமான ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்லணும். இங்க பாருங்க, சுகர் இருக்கு தெரியுமா? சுகர், டயபெட்டிஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்கல்ல, சுகர் கம்ப்ளைண்ட், அவங்களுக்கான சரியான மருந்து என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, குரோமியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது ஒரு தாது உப்பு. அது எப்படி இருக்கும்னா, இந்த இரும்பு துகள் இருக்குது, இந்த குரோமியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான தாது உப்புக்கள். அது எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த இரும்பை வந்துட்டு, இல்ல நான் இப்படி சொல்றேன்,
இந்த காந்தத்தை நம்ம மண்ணுக்குள்ள போட்டு துகள் எடுத்து மேல பேப்பர் போட்டு கீழே காந்தத்தை வச்சு இப்படி இப்படி பண்ணி சின்ன வயசுல நம்ம விளையாடி இருப்போம் தெரியுமா? அதை மனசுல வச்சுக்கோங்க. அந்த காந்த துகள் இருக்கு தெரியுமா? அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம குரோமியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அப்படிங்கிற அந்த மினரல்ஸ் அதெல்லாமே அந்த அந்த மாதிரி குட்டி இரும்பு துகளா மனசுல வச்சுக்கோங்க. சரியா? இந்த குரோமியம் தான் சுகருக்கான சரியான மருந்து என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், குரோமியம் கிடைக்கலையா? எதுல தெரியுமா குரோமியம் இருக்குது? கேரட்ல இருக்குது, பீட்ரூட்ல இருக்குது, முட்டைக்கோஸ்ல இருக்குது, இன்னும் பிற நிறைய வெஜிடபிள்ஸ்ல இருக்குது. நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் கேட்கிறேன், டயபெட்டிஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, அவங்க முட்டைக்கோஸ் சாப்பிடுறாங்க, கேரட் சாப்பிடுறாங்க, பீட்ரூட் சாப்பிடுறாங்க, இன்னும் பிற வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறாங்க. அதுக்குள்ள இருந்து குரோமியம் உள்ள போகுது. குரோமியம் உள்ள போகுதா, அது போயிட்டு டைஜஸ்ட் ஆயிட்டு அந்த அந்த குட்டி இரும்பு துகள்கள், அதான் குரோமியம், அது கேரட்ல இருக்குது, பீட்ரூட்ல இருக்குது, அதெல்லாம் போயிட்டு அப்படியே ரத்தத்துல கலக்குதா? கலந்து ஏன் சுகரை சரி பண்ணல? ஏன் தெரியுமா சரி பண்ணல? நல்ல கவனிங்க. ரத்தம் அமிலமாக இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய தொட்டி, அந்த தொட்டியில ஆசிட், அவ்வளோ ஆசிட் ஊத்தி இருக்கீங்க. அந்த ஆசிட்ல ஒரு சின்ன எலும்பு துண்டு, என்ன போன், ஒரு எலும்பு துண்டை போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த எலும்பு துண்டு அப்படியே கரைஞ்சு அந்த ஆசிடுக்குள்ள அப்படியே கரைஞ்சு போயிடும். அதோடைய ஒரு சின்ன எதுவுமே கிடைக்காது, ஆஷ் கூட கிடைக்காது, கரைஞ்சு போயிடும். என்ன, நீங்க ஒரு இரும்பு அயன் பீஸ் நீங்க வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், என்ன ஒரு தொட்டியில ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்லைன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், ஆனா கான்சென்ட்ரேட்டட் டைல்யூட்டட் இல்லை, அதுல ஒரு சின்ன இரும்பு துண்டை, ஒரு ஒரு ஆணி இல்லாட்டினா ஏதோ ஒரு நட்டு போல்ட்டு அதை நீங்க போட்டீங்கன்னா அப்படி கரைஞ்சு போயிடும். அது இருந்த சுவடை தெரியாமல் கரைஞ்சு போயிடும். சரியா? இப்போ வாங்க, உங்க ரத்தம் அமிலமாக இருக்கிறது. நீங்க கேரட் சாப்பிடுறீங்க, அது உள்ள போயிட்டு டைஜஸ்ட் ஆயிட்டு அது அப்படியே வந்து சத்தெல்லாம் எடுத்துக்கப்படுகிறது, கசடெல்லாம் வந்துட்டு மலமாக போயிடுது. அந்த குரோமியம் அப்படியே அந்த அந்த இரும்பு, குட்டி இரும்பு துகள் அப்படியே ரத்தத்துல கலக்கிறதுக்கு வருது. அது கலந்துருச்சுன்னா உங்க சுகர் போயிடும். ஆனா கலக்கிறதுக்கு வரும் பொழுதே உங்கள் ரத்தம் தான் அமிலமாக இருக்கிறதே, அந்த அமிலம் அப்படியே அந்த துகளை கரைச்சு ஒண்ணுமில்லமாக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு சுகர் பேஷண்ட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசுறது புரியுதா? நம்முடைய ரத்தம் வந்துட்டு 7க்கு கீழே இருக்கிறது, 7ஆக இல்லை. நம் ரத்தம் எல்லாம் அமிலமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி, உலகத்தில் இருக்கிற முக்காவாசி மனிதர்களுக்கு ரத்தமெல்லாம் அமிலமாக இருக்கிறது. ரத்தம் அமிலமாக இருப்பதுதான் நோய்க்கான காரணமே. நான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணே எடுத்து குரோமியம் அப்படிங்கிற ஒரு மருந்தை பட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க வந்துட்டு pH வேல்யூ இன்னும் கம்மியாக 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 ஒவ்வொரு காய்ச்சல், ஒவ்வொரு நோய், ஒவ்வொரு விஷயம், கேன்சர் வரைக்கும் pH வேல்யூ 2ன்னு வந்துச்சு, 3ன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், கேன்சர். ரத்தம் வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அமிலமாக இருக்கும். நீங்க கேன்சருக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும், கேன்சருக்கான மருந்து நம்முடைய உணவுகளிலேயே இருக்கிறது. அதை நீங்க சாப்பிட்டாலும் அது அந்த தாது உப்பு, பொட்டாசியமோ மெக்னீசியமோ ஜிங்கோ, அது அப்படியே ரத்தத்துல போயிட்டு உங்க உடலுக்குள் கலக்க விடாமல் ஆக்கிவிடும். அது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஆசிட் உங்க உடம்புல ஓடிட்டு இருக்குது. அது அந்த தாது உப்புக்களை உள்ளெடுத்து கொள்ளாமல் அப்படியே கரைச்சு அப்படியே விட்டுரும். அப்போ பாருங்க, நம்ம உடம்பு அமிலமாக இருக்கிற ஒற்றை காரணத்தினாலேயே நமக்கு நோய்கள் குணமாகாமலேயே இருக்கின்றன என்கிற ஒரு பேர் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய அடுத்த கட்டம் என்ன? நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை அமிலமாக இல்லாமல் மாத்தணும். pH வேல்யூன்னு சொன்னேனே, 0ல இருந்து 1, 2, 3, 1 இருந்துச்சுன்னா நம்ம ரத்தம் வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவு அமிலமாக இருக்குன்னு அர்த்தம். 2, 3, 7 வரைக்கும் வந்துட்டு ரத்தம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். 7 அப்படின்னு சொன்னா தண்ணின்னு அர்த்தம். 7க்கு மேல 14 வரைக்கும் ரத்தம் வந்துட்டு சோடா மாதிரி, ஆல்கலைனாக, பேஸாக, ஆசிட் ஆல்கலைன் பேஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இன்னொரு ஆராய்ச்சி ஒன்று சொல்கிறார்கள், அதையும் நான் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். நம்ம ரத்தத்தை ஆல்கலைனாக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன், 7க்கு மேலே கொண்டு போறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன், ஆசிடாக இருக்கிறத ஆல்கலைனாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறேன். அது 8, 9, 10, 14 வரைக்கும் நான் கொண்டுட்டு போக முடியுமா? என் ரத்தத்தை ஆல்கலைனாக 9, 10, 14 எவ்வளவு தூரத்துக்கு நான் கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியிலையும் சொல்றாங்க.
7.3. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களுடைய ரத்தத்தை எவ்வளவு தூரத்துக்கு அமிலமாக ஆக்க முடியும் அப்படின்னா 7, 7.1, 7.15, 7.2, 7.3 அதுக்கு மேல நம்மளுடைய ரத்தத்தை ஆல்கலைனாக மாற்ற முடியாது. 0லிருந்து 7.3 வரைக்கும் நம்முடைய ரத்தம் pH வேல்யூ இருக்கும். அதுக்கு மேல pH வேல்யூ இருக்காது. சோடா தன்மையாக நம்முடைய ரத்தத்தை 8ஆகவோ 9ஆகவோ அதுக்கு மேல 14 வரைக்குமோ மாற்ற முடியாது. 7.3 என்பதுதான் நம்ம ரத்தத்துடைய உச்சபட்சமான ஆல்கலைன் வேல்யூ அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. சரி, பரவாயில்ல. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, நம்ம ரத்தத்தை 7 வரைக்கும் கொண்டுட்டு போக முடியுமா? 7ஆக நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றாலே நம்ம ரத்தம் வந்துட்டு சூப்பர், உங்களுக்கு நோயே வராது. 7 அப்படின்னா உங்க ரத்தம் வந்துட்டு தண்ணி மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். அது அமிலமும் இல்லை, ஆல்கலைனும் இல்லை, சோடாவும் இல்லை, தண்ணி மாதிரி இருக்குன்னு அர்த்தம். சரி, 7லிருந்து 7.3 வரைக்கும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த காலத்திலையும் நோய் வராது. இப்ப நான் கேட்கட்டுமா, இதை எப்படிடா பண்றது? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, மருத்துவ உலகம் என் மீது கோபம் கொள்ளக்கூடும். மக்களே, இப்ப இதை எப்படி மாத்துறது? மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டா உங்களுடைய ரத்தத்தை ஆல்கலைனாக மாற்ற முடியுமா? அல்லது ஆசிடாக இருக்குது 0லிருந்து 7 வரைக்கும், அதை ஆல்கலைனாக மாற்றுவதற்கு எந்த மருந்தாவது உண்டா? அல்லது நான் இந்த இடத்தில் ஒரு குற்றச்சாட்டாகவும் நான் வைக்கிறேன், மருத்துவர்கள் விடுகிறார்களா? மன்னிக்க வேண்டும், எனக்கு இப்பொழுது இருக்கிற மருத்துவர்கள் மீது ஒரு பெரும் வருத்தத்தையும் கோபத்தையும் முன்வைத்தவாறு நான் எல்லா மருத்துவர்களையும் நான் சொல்லவே இல்லை. ஏனென்றால் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக நாம் குற்றம் சாட்டிவிட முடியாது. நல்ல மருத்துவர்கள் என்று இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். அந்த மருத்துவர்கள் கிடைப்பது என்பது நாம் செய்த பாக்கியம். எப்பொழுதுமே இந்த விதிவிலக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ காலமும் கெட்டு கிடக்கிறது, கலிகாலம். அதனால் நான் அப்படி சொன்னேனே தவிர ஒட்டுமொத்தமாக நான் மருத்துவத்துறையை நான் குற்றம் சாட்டவில்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், நான் பிறந்தது முதல் இதுவரைக்கும் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சன்னியாசியாக மாறி இங்கே வந்ததற்கு பிறகு கூட நல்ல விஷயங்கள் தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏதாவது தப்பா பேசிட்டு இருக்கிறோமா? தர்மத்தை தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கூட எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு கரிச்சு கொட்டுறாங்களே, ஏன் இப்படிப்பட்ட விமர்சனம் எல்லாம் வருகிறது? பெருமக்களை, உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய நல்லதுக்காகவும் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி திட்ட உங்களுடைய ரத்தம் அமிலமாக மாறிக்கொண்டே இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல நான் சொல்றேன். திட்டாதீர்கள். நீங்க கமெண்ட்ல வந்துட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவதனால் எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் நான் உங்களுடைய தரப்பிலிருந்து பார்க்கிறேன், உங்கள் ரத்தமெல்லாம் அமிலமாகி போகும், நோய் வந்து சேரும் நிச்சயமாக என்பதனால் ஒரு சன்னியாசி செய்து கொண்டிருக்கிற வேளையில் விமர்சனம் செய்யாதீர்கள், திட்டாதீர்கள். இப்ப பெருமக்களே, நான் உங்களிடம் நான் வருகிறேன். நம்ம ரத்தத்தை எப்படி வந்துட்டு 7ஆகவும் 7க்கு மேல் ஆல்கலைனாகவும் மாற்றுவது? 3 தீர்வுகள் உள்ளன. ஆராய்ச்சியில 3 தீர்வுகள், 3மே ரொம்ப சிம்பிள். இதுல நான் 3ஆவதாக சொல்ல போவதுதான், நான் சொன்னேனே ஆன்மீகத்தை தொடுவேன் அப்படின்னு. அது முதல் தீர்வு. எலுமிச்சம்பழம் இருக்கு தெரியுமா, அதை புளிஞ்சு குடிச்சிட்டு அந்த தோல் இருக்குல்ல அப்படி சாப்பிடுறது. ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை அப்படி சாப்பிடுறது. இதை ஒவ்வொரு நாளும் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்வது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு லெமன் ஜூஸ், ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை அப்படியே எப்படியாவது பிச்சு ஜூஸ் போட்டு அந்த 2 தோலையும் அப்படியே சாப்பிடுறது. லெமன் சாதம் செஞ்சு சாப்பிடுறது. இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்க அமிலமாக இருக்கிற உங்களுடைய ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ அமிலம் உங்களுக்கு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், pH வேல்யூ 5 இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி 6ஆக, 6.5, 7ஆக, 7.3ஆக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முதல் ஆப்ஷன் எலுமிச்சம்பழம். 2வது விஷயத்துக்கு வரேன். என்ன தெரியுமா? கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா சின்ன விலைக்கு கிடைக்குது. 20 ரூபாய், 30 ரூபாய். இப்போ எது பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கோ அதுக்கெல்லாம் விளம்பரமாகி போய் பயங்கரமாக காஸ்ட்லியா கிடைக்குது. தர்ப்பப்புல்லு, ஆன்மீகத்துல தர்ப்பப்புல்லுடைய மகிமை யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. கருங்காலி கட்டை அப்படிங்கிறதுடைய மகிமை சமீப காலம் வரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இப்ப எப்படியோ கொஞ்சம் பிரபலமாகி இப்ப கருங்காலி கட்டை பயங்கர காஸ்ட்லி ஆகி போச்சு. அது போல இந்த விளக்கெண்ணெய் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரேன். அது அவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது, அவ்வளவு அற்புதங்களை. சரி, நான் 2வது விஷயத்துக்கு வரேன். அந்த விளக்கெண்ணெய் எடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன்
எவ்ரி நைட், ஒவ்வொரு நாள் இரவும் 1/2 டீஸ்பூன் நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறப்போ எவ்ரிடே இதை மறக்காம இதை பழக்கத்துல வச்சுக்கிறணும். 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெயை சாப்பிட 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 உங்களுக்கு மோஷன் நல்லா போகும். அந்த விளக்கெண்ணெய் உங்க உடம்புல சேர்ந்து ரத்தத்துல சேர 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 ரத்தம் அமிலமாக இல்லாமல் ஆல்கலைனாக மாறும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் சொல்லட்டுமா? ஆன்மீகத்தை தொடுகிறேன். இந்த உடம்ப நம்ம வந்துட்டு கண்டுக்கிறணும். நான் சித்தராக இருக்கிறேன், நான் ஒரு சாமியாராக துறவியாக இருக்கிறேன், எனக்கு இந்த உடம்பை பத்தி கவலையே இல்லை என்கிற எண்ணம் ஒரு வகையிலே உச்சபட்சமான எண்ணம் தான் என்றாலுமே திருமூலர் சொல்கிறார், இந்த உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே, அதை நான் வழிபடுகிறேன். உடம்பு ரொம்ப முக்கியங்க. இந்த கருவியை பகவான் கொடுக்கிறார், அதுக்குள்ள உயிரை வச்சு கொடுக்கிறார், அதுக்குள்ள இருக்கிற உறுப்புகள், ஆர்கன்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம நிச்சயமா பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, 3வது விஷயத்துக்கு வருகிறேன். அது என்ன தெரியுமா? எலுமிச்சம்பழத்தை போட்டோம்னா உங்க உடம்புல இருக்கிற ஆசிட் ஆல்கலைனாக மாறும். அப்புறம் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெயை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ரத்தம் அமிலத்திலிருந்து ஆல்கலைனாக மாறும் என்கிற தீர்வை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3வது தீர்வு, முடிந்தால் செய்யுங்கள். உங்களுக்கெல்லாம் முடியாது என்கிற ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த 3வது விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நல்லவனாக இருத்தல். கெட்ட சிந்தனை ஒரு துளி கூட இல்லாமல் இருத்தல் ரொம்ப கஷ்டமானது. இந்த 3வது, நீங்க யாருக்குமே புரணி பேசாம இருக்கிறது, கெட்ட எண்ணமே வராம இருக்கிறது, யார் பத்தியும் வந்துட்டு தப்பான எண்ணம், அவன் அழிஞ்சு போயிடணும், ஐயோ பொறாமப்படுறது, கோபம், பொறாம, கோபம்னு வந்தாலே உங்க ரத்தம் வந்துட்டு அமிலமாக மாறி விடுகிறது. இந்த விஷயம் எதுவுமே இல்லாமல் இருத்தல், நெகட்டிவிட்டியே இல்லாமல் பாசிட்டிவாக இருத்தல். இப்போ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நான் நிறைய மக்களை, அன்பர்களை நான் சந்திக்கிறேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க, சுவாமி நான் எப்பவுமே பாசிட்டிவா இருப்பேன், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா தான் இருக்கும், நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், யாரை பத்தியுமே நான் வந்துட்டு தப்பா சொல்ல மாட்டேன் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் உற்று கவனிக்கிறேன். ஒரு சில விஷயங்களிலேயே தெரிகிறது அவர்கள் வெளி தோற்றத்திலே, வெளி தோளிலே தான் வந்துட்டு அந்த மாதிரி பாசிட்டிவிட்டியை காட்டிக்கொள்கிறார்களே தவிர உள்ளுக்குள்ளே அடி ஆழத்திலே உண்மையிலேயே அந்த புகைச்சல், கெட்ட எண்ணம் சன்னமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ நம்ம நடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாசிட்டிவா தான் இருக்கேன், நான் நல்லவனா தான் இருக்கேன், நான் கோபப்படலை. இப்ப பாருங்க, யாரும் கோபத்தை வந்துட்டு உண்டாக்கி விடுறான், ஆனா கோபப்படலை, உள்ளுக்குள்ள உண்மையிலே கோபம் இருக்கு, ஆனா நான் நடிக்கிறேன் கோபப்படலை, சாந்தி, அதை நடிச்சிடலாம், ஆனால் உண்மையிலேயே கோபம் இருக்கிறது, உள்ளே கோபம் இருக்கிறது என்றால் உங்கள் ரத்தம் அமிலமாகத்தான் இருக்கும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் 3வது புள்ளியாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் நல்லவனாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய ரத்தம் நிச்சயமாக அமிலமாகத்தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. நீங்க என்ன எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும், என்ன விளக்கெண்ணெய் சாப்பிட்டாலும், நீங்க என்னெல்லாம் பண்ணினாலுமே நீங்கள் நல்ல எண்ணம் கொண்டிராவிட்டால், நல்ல அப்பழுக்கற்ற ஆன்மாவாக நீங்க இராவிட்டால் உங்கள் ரத்தம் அமிலமாகத்தான் இருக்கும். பகவானுடைய ட்விஸ்ட பாருங்களேன், நீ மட்டும் நல்லவனா இல்லைன்னா உனக்கு டயபெட்டிஸ்டா, எங்க வச்சாரு பாருங்க ஆப்பு. நீ மட்டும் நல்லவனா இல்லை, நீ நல்ல எண்ணம் உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு கேன்சர்ரா, உனக்கு pH வேல்யூ வந்துட்டு 7க்கு கீழே தான்டா, எங்க வச்சாரு பாருங்க. ஓஹோ, உனக்கு நோயே வர வேண்டாமா? திருமூலர் மாதிரி உன் உடம்பு நோய் இல்லாமல் கச்சுன்னு அப்படி ஒல்லியா, எந்த நோயுமே இல்லாம ஒரு காய்ச்சல் கீச்சல். உங்களிடம் நான் கேட்கிறேன், யாருக்காவது 25 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் காய்ச்சலே வரல, எனக்கு இன்னும் ஒரு சின்ன சளி கூட வரல, தலைவலி கூட வந்ததில்லை, ஏன்னா ஒரு சின்ன மாத்திரை போட்டு 30 வருஷம் ஆச்சுன்னு யாராவது சொல்கிறீர்களா? உங்களுடைய ரத்தம் நிச்சயமாக அமிலமாக இல்லை, சத்தியமாக அது 7க்கு மேலே இருக்கும், ஆல்கலைனாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக நல்ல எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். இந்த எலுமிச்சம்பழம் விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தேவை இருக்காது என்பதனால் இந்த உரையிலே முக்கியமான புள்ளியாக நான் சொன்னேனே, 1% ஆன்மீகம் என்பது இந்த பாயிண்ட் தான். உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம், கெட்ட நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்க முடிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ரத்தம் அமிலமாக இல்லாமல் ஆல்கலைனாக மாறும் என்கிற பேர் உண்மையை இந்த உரையிலே சொல்லிக்கொண்டு, சொன்னதை அனைத்தும் மறுபடியும் கேட்டு பாருங்கள். புரியவில்லை என்றால் மறுபடியும் கேளுங்கள். எத்தனை தடவை கேட்டால் புரிந்துவிடும், கண்டிப்பாக புரிந்துவிடும். உங்கள் ரத்தம் எல்லாம் ஆல்கலைனாக மாறட்டும், உங்கள் அனைவருக்கும் நோய் இல்லாமல் போகட்டும். அதற்கான மிக மிக அற்புதமான சூட்சுமம், நீங்கள் நல்லவனாக இருக்க வேண்டும்.
கெட்ட சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு நோயும் வராது என்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை உங்களிடம் தந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நோயற்ற வாழ்வு வரட்டும். நல்ல சிந்தனை கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய நமக. நன்றி.